தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழக பகுதிகள் மேல் நிலவிய ஒரு வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் தற்பொழுது தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில வட கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு அறிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக வட கடலோர பகுதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்லயும் அதனை ஒட்டிக்கூடிய காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டத்திலையும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற பகுதிகளில் தமிழகத்துடைய பிற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் நாளை தினம் தமிழகத்துல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களையும், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் நாளைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு அடுத்த 48 மணி நேரத்துக்கு நீடிக்கக்கூடிய நிலையில சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் ஒரு சில இடங்கள்ல காற்றினுடைய போக்கும், அதாவது தரைக்காற்றினுடைய போக்கும் வலுவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை பெய்வதற்கு முன்பாக அல்லது மழை பெய்யும் பொழுது தரைக்காற்றினுடைய வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரையில் வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துக்கான இயல்பான வெப்பநிலை ஒட்டிய வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மழையை பொறுத்தவரையிலும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இதுவரையிலும் நமக்கு இயல்பை விட 59% அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் வரையிலும் தமிழகத்துல சராசரியாக 133 மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது 211 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது இயல்பை விட 59% விழுக்காடு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்கள்ல இயல்பை ஒட்டிய அளவில் மழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க.